ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் நகட்ஸ் தான் செய்ய போகிறேன். வீட்டிலேயே இருக்கிற பொருளுங்களை வச்சு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். என் பொண்ணு கேட்டிருந்தா, அதுக்காக வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கம்மியாக 1/4 கிலோவுக்கும் கம்மியாக நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு போன் இல்லை, முக்கியமாக நரம்பு வெள்ளை வெள்ளையாக இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நான் பிரெட் க்ரம்ஸ் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது பண்ணி ப்ரெட் எடுத்துகிட்டு வந்து அரைச்சி கொஞ்சம் நேரம் வந்துட்டு இது பண்ணி வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் வந்துட்டு வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் இன்றைக்கி நான் சிக்கன் நகட்ஸ் செய்ய போகிறேன். எப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இதுக்கு வந்து கார்லிக் பவுடரும் ஆனியன் பவுடரும் சேர்க்கணும். இதுக்கு நான் போய் வாங்கலை, வீட்டில் இருக்கிறதே வந்து ராவாக கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். பூண்டு 3 பல் பூண்டும் 3 சின்ன வெங்காயம். உங்களுக்கு வெங்காயம் பூண்டு பிடிக்கலன்னா அளவு கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம். இதனுடைய டேஸ்ட் வந்து நம்ம இதுவாக சேர்க்கும்போது ராவாக சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நகட்ஸோட இது டேஸ்ட்டு. அப்புறம் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன் அளவுக்கு இது சேர்த்துக்கிறேன், கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு எண்ணெய் ஊற்றும் போது நம்ம அரைக்கிறது நம்ம கையில் ஒட்டாமல் வரணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிறணும். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருளுங்களே வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கேன். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைக்கும் போது தான் எனக்கு ஒரு ஞாபகமே வந்துச்சு. முக்கியமான பொருள் வந்துட்டு சேர்க்கலை, அதாவது மிளகு பொடி. கண்டிப்பாக மிளகுத்தூள் சேர்க்கணும், அப்போ தான் இன்னும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நான் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், வீட்டிலேயே ரெடி பண்ண மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னென்னு காட்டுறேன் நான். இப்போ வந்துட்டு ஒரு இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது இல்லையா, அது ஒரு கிண்ணத்தில் நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றி. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா வீட்லேயே, அதே ஒரு தட்டில் போட்டுட்டு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக, பக்கத்துலேயே வச்சுருக்கும் போது ஈஸியாக இருக்கும். நான் வந்துட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு டிப் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா இது பண்ணி நல்லா கோட்டிங் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், கோட்டிங் கொடுத்துட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு ரெடி ஆயிடுச்சு சிக்கன் நகட்ஸ். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும். நம்ம இது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லாவே வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே சாப்பிட்டோன்னே விரும்புவாங்க. என் பொண்ணுமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா. அவள் தான் வந்து கூப்பிட்டேன், வந்து சாப்பிட்டு பாரும்மா, சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சொல்லுங்கன்னு. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள்.